வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு உறவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படையான ஒரு விஷயம்னா அது வந்து அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லையா? ஸோ எல்லாருமே ஒரு அப்பா, அம்மா, ஈவன் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கூட நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன? நம்ம கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே. ஸோ "உள்ள மட்டும் நானே உசுர கூட தாரேன் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பாடல்கள், நெறைய இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப் கோட்ஸ் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஹேப்பி இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து உங்களோட விஷயத்த சொல்லிட்டு அண்ட் பை த வே நம்ம நிகழ்ச்சிய வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரைட் யுகம் கரெக்ட். ஜெய், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் கிருத்திகாஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் என்ன மாதிரியான ஒரு யூனிக்கான டிஷ் செஞ்சு காமிக்க போறாங்க? எஸ், நீங்களே சொல்லிட்டீங்க யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு. சியா சீட் மற்றும் ப்ளூபெர்ரி இத வச்சு வந்து டிஃபரண்டான டிஷ் வந்து செய்ய போறாங்க. வாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு மீல் ப்ரெப் இது. இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு 11 o'clock ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா டின்னர் ஆப்ஷன்ஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூரோப்பியன் ஸ்டைல், ஒரு கான்டினென்டல் ஸ்டைல்டு ஒரு டிஷ் இது. ஸோ இது வந்து பேசில் ப்ளூபெர்ரி யோகர்ட். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால இட்ஸ் ரியலி அ மஸ்ட் ட்ரை. இது வந்து ரொட்டீனாக நிறைய நம்ம சியா சீட்ஸ் வச்சு நம்ம நிறைய பார்ப்போம். இப்போ நான் வந்து பேசில் சீட்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நான் இந்த பேசில் சீட்ஸும் எடிபிள் தாங்க. அண்ட் இதை என்ன ரெசிபின்னு அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். மில்க், பேசில் சீட்ஸ், ப்ளூபெர்ரி, தயிர், ஆமண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ஏப்ரிகாட்ஸ், பிஸ்தாச்சியோ, கிஸ்மிஸ். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து தயிரையும் ப்ளூபெர்ரியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி எடுத்து, இது வந்து ஃப்ரோசன் ப்ளூபெர்ரிஸ். நீங்கள் ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரியும் எடுத்துக்கலாம், ட்ரைடும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஃப்ரோசன் ப்ளூபெர்ரிஸ். ஸோ இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை. ஓகே, இப்போது நான் இந்த ரெசிபிக்கு ஏற்கனவே நான் வந்து சியா நம்ம வந்து பேசில் சீடையும் மில்கையும் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஊறி நல்லா ஃப்ளஃபி ஆகிருக்கு இந்த பேசிலும் சியாவும். நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக மில்க் யூஸ் பண்ணலாம், ஈவன் பிளெயின் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாங்க அதுக்கு. இந்த மாதிரி இது வந்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஈவன் ஜஸ்ட்டு ஓவர் நைட்லாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லாவே ஃப்ளஃபி ஆயிரும். ஓகே, இதை நல்லா அப்படியே கலக்கி விட்டுருங்க. இதை அப்படியே நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எந்திருந்தோடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கூட இது ரெடி ஆயிரும் அது. ஸோ நான் இந்த உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே வந்து கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதோடு வந்து நம்ம எப்படி இந்த டிஷ்ஷை எடுத்துக்கலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஊற வச்ச பேசில் சீட்ஸை இதோட ஆட் பண்ணிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், ஏப்ரிகாட், பிஸ்தா அண்ட் கிஸ்மிஸ். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து யூ ஹவ் ரெடிட் யுவர் செல்ஃப் சச் ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான ஒரு ரொம்ப யம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீல் இது. ஸோ அதனால் டூ டெஃபினெட்லி ட்ரை இட் அண்ட் சி. அண்ட் ரொம்ப யம்மியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய ப்ளூபெர்ரி,
இப்போ வந்து ப்ளூபெர்ரியில் வந்து அவ்வளோ நிறைய நிறமிகள் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம நிறைய டென்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டென்ஷன் ஆனால் ஒன்றுனா நெத்தியில் சுருக்கங்கள் வருது, அதே மாதிரி முகத்தில் சுருக்கங்கள் வருது, நரை முடி தெரிவது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய, அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வெளியில் தெரியுது, உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து உடம்பு அப்படியே பிபி ஏறும், அந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வராமல் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறது செல்கள்லாம் வந்து செல் அணுக்கள்லாம் வந்து எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுனால் பாதிக்கப்படும் போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதை போய் அதுக்கு ஒரு அப்படியே ஒரு நிறமிகளை கொடுத்து 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 அதை இம்மீடியட்டாக சரியாக்கி டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறது தான் இந்த நிறமிகளோட வேலை. ஸோ இந்த எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு மீல்லையும் கொஞ்சம் 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 நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ நம்மளுக்கு அது ரொம்ப நல்லது அது. ஸோ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடுத்துருக்கிறதோ பேசில் சீட், அது ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதே மாதிரி ப்ளூபெர்ரிஸ் ஆந்தோசைனினும் ஃபைட்டோசைனினும் நிறைஞ்ச ஒரு இது, ப்ளஸ் சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் எல்லாமே அதில் இருக்குது. இன்னொன்று வந்து என்னன்னாக்கா நம்மளுக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸும் நிறைய இந்த ரெசிபியில் இருக்கிறனால நல்லா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் கட் ஃப்ரெண்ட்லியான தயிர், அண்ட் தென் மில்க் ஆல்சோ இஸ் தேர். ஸோ இப்போ இது வந்து டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னாக்க வந்து இப்போ நம்ம இதையே வந்து ஒரு தேங்காய் பால் ஆட் பண்ணணும், வீகனைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் அது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து வீகன் தயிர் இருக்குது இல்லையா, லைக் கேஷ்யூ நட் தயிர் இல்லைனா ஆமண்ட் தயிர், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த இல்லைனா சிக் பீஸை வச்சு கூட தயிர் செய்கிறாங்க. ஸோ வீகன் தயிர் வந்து ரெடிமேடாக கூட கிடைக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேசில் சீட் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆல்சோ நியூட்ரிட்டிவ் ஃபைபர்ஸ் இதில் இருக்கிறனால வந்து இதை நீங்கள் எந்த ஒரு ரெசிபியில் கூட இதை சும்மா சின்னோண்டு ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் கோன் ஒரு டேஸ்ட் எதுவுமே மாற போகிறதில்ல, மாற்றாது இந்த பேசில் சீட். இன்ஸ்டெட் உங்களுக்கு நியூட்ரிட்டிவ் பூஸ்டாக தான் அது உங்களுக்கு செயல்படும். எங்கெங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணாலும் சரி, ஒரு புட்டிங் பண்ணாலும் சரி, கொஞ்சோண்டு நீங்கள் வந்து பேசில் சீட்ஸை ஆட் பண்ணிங்கனாக்க நீங்கள் அதை ரொம்ப நல்லா அதை யூஸ் பண்ணலாம். சிமிலர்லி வித் சியா சீட் ஆல்சோ, ரெண்டுமே நியூட்ரிட்டிவ் பவர் ஹவுசஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டூ ட்ரை திஸ் ரெசிபி, ஐம் ஷூர் யூல் ரியலி என்ஜாய் இட். அண்ட் நாங்கள் உங்களுக்கு வில் மீட் அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. நம்ம இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் இன்னைக்கு எந்த மாதிரி விமன் பெஸ்ட் வந்து சொல்ல போறாங்க? தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு ஈஸியான டிப்ஸ் மூலமா, அதுவும் ஹோம் ரெமெடிஸ் மூலமா நிறைய தீர்வுகள் சொல்லிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு ரெமெடி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது எப்படி உணவை வைத்தே உங்களுடைய சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்களை வச்சு உங்கள் ஹார்மோன்ஸை ரெகுலர் பண்ணிக்க முடியும், பீரியட்ஸும் ரெகுலராக வரவழைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்கள்ங்கிறத நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 டாப்பிங்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவு தான், அதில் இந்த 5 விஷயங்களை மட்டும் மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய டாப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோகனட் ஆயில். கோகனட் ஆயிலில் வந்து நமக்கு ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா குடைமிளகாய், வெள்ளரிக்காய் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். கூடவே வந்து வேக வைத்த பாசிப்பயிரோ அல்லது ஊற வைத்த பாசிப்பயிரோ சேர்த்து அதுக்கு மேலே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்றோம், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு. இதை சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடச்சிரும், தேவையான நார்ச்சத்து கிடச்சிரும், கோகனட் ஆயிலேருந்து தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸும் கிடைக்கும். இது கிடைக்கும் பொழுது நமக்கு ஹார்மோனல் சிந்தசிஸ் ஈஸியாக கிடைக்கும். அதனால் நம்மளுடைய பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த டாப்பிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை, சன்ன லவங்கப்பட்டை. டாப்பிங்குங்கிறது மேலே தூவக்கூடிய ஒரு விஷயம்.
சன்னலவங்க பட்டை தூவி நம்ம சாப்பிடும் பொழுதும் இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் கிடைக்கும். அப்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ்லேயோ இல்லை நம்மளோட ஃப்ரூட் வெரைட்டிலையோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சன்னலவங்க பட்டையை தூவிட்டு அந்த ஃப்ரூட்டாக நம்ம சாப்பிடும் பொழுது இல்லை பழங்களாக நம்ம காய்கறிகளாக நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அதனால் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி இருக்க ஃபேட் குறையும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகும், ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும், பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளும் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கசகசா. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ கட் ஃப்ரூட்ஸ்லேயோ வெஜிடபிள்ஸ்லேயோ பெண்கள் கசகசா ஒரு 1/2 ஸ்பூனை தூவிட்டு சாப்பிடும் பொழுது, குறிப்பாக 6th டேலேருந்து ஒரு 15th டே வரைக்கும் சாப்பிடும் பொழுது அவங்களுடைய கருமுட்டை சார்ந்த பிரச்சனைகள் சீராகி கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரௌன் ரைஸ் வந்து குக் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இஞ்சியும் பூண்டையும் மேலே வந்து திருகி விட்டுறது. அது அப்படியே நம்ம அந்த ப்ரௌன் ரைஸ் அவலோடையோ இல்லை சாதத்தோடையோ சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா அந்த கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா சிந்தசிஸ் ஆகி கெட்ட பாக்டீரியாலாம் வெளியேறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஹார்மோன் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ ப்ரௌன் ரைஸ் அவலோட அது கூட கொஞ்சம் வெஜிடபிள் சேர்த்துட்டு கூட இந்த பூண்டையும் இஞ்சையும் திருவி நம்ம அதை ஒரு டாப்பிங் மாதிரி போட்டு சாப்பிடும் பொழுது ஈஸியாக நம்ம கட் ஹெல்த்தும் பேலன்ஸ் ஆகும், அதே சமயம் ஹார்மோனும் ரெகுலர் ஆகும், நம்மளுடைய பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. நார்மலாக நம்ம இட்லி பொடி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த இட்லி பொடியோட ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் நம்ம ஃப்ளாக்ஸ் சீடும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக 10 to 15 டேஸ்க்குள்ளே சாப்பிட்டோன்னா நம்மளோட LH லெவல் பேலன்ஸ் ஆகிட்டு அது கூடவே சீக்கிரமாக ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கருமுட்டை வெடித்து வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்கு நம்ம தொடர்ச்சியாக இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நான் சொன்னக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் எடுத்துக்கும் பொழுது கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும், அதை தொடர்ந்து வரக்கூடிய பீரியட்ஸும் ரெகுலராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எள்ளு பொடி. பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கருப்பை நல்லபடியாக பீரியட்ஸ் டைமில் சுத்தமாகிறதுக்கு இந்த எள்ளு பொடி பயன்படும். ஸோ நார்மலாக நீங்கள் சாத பொடியோட ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு பொடியும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று உங்களுக்கு தேவையான பீரியட்ஸ் டைம் வரக்கூடிய பெயினை சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ஈஸியாக கிடச்சிரும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மூடு எலிவேட்டடாக இருக்கும். எள்ளு நீங்கள் நிறையா சாப்பிடும் பொழுது உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும், உங்கள் ஹார்மோன்ஸ் எலிவேட்டடாக இருக்கும், அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உணவில் வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், அன்றாடம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் மேலே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது, ஒரு 1/2 ஸ்பூன் பட்டைப்பொடி போட்டு சாப்பிட்றது, சன்னலவங்க பட்டைப்பொடி போட்டு சாப்பிட்றது, 1 ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸீடு வந்து சேர்த்து சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து எள்ளு பொடி பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் நம்ம எடுத்துக்கிறது, கசகசாவை ஃப்ரூட் சாலடில் போட்டு சாப்பிட்றது, ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து கிரேட் பண்ணிவிட்டு திருவி விட்டுட்டு அதை நம்ம எடுத்துக்கிறது. இது எல்லாமே சின்ன விஷயமாக தானுங்க உங்களுக்கு தெரியுது, ஆனால் அத்துணையும் உங்கள் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட்டையும் குறைச்சிரும், ஹார்மோன்ஸையும் ரெகுலர் பண்ணும், பீரியட்ஸும் ரெகுலராக வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஆஷி, நம்ம அறிவோம் ஆரோக்கியம்ல டாக்டர் ஜெயரூபா அவர்கள் இன்னைக்கு எந்த மாதிரி டிப் வந்து சொல்ல போறாங்க? ஆக்சுவலி ட்ரைகிளிசரைட் வந்து நம்மளால கம்மி பண்றதுன்றது ஒரு அசாதாரணமான விஷயம் தான். ஸோ அதை எப்படி ஒரு சூரண மூலமா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலான்றத இன்னைக்கு மேம் சொல்லி தர போறாங்க. வாங்க நேர்களே போய் தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த பல தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸ் இதை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதை குறைக்கக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம்.
ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ராலோட ஒரு வகை தான். ஸோ நம்ம உடம்புல நம்ம எக்ஸசிவாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கும் பொழுது அதை வந்து உடனடியான ஒரு தேவைக்கான ஒரு விஷயமா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ். ஸோ கொலஸ்ட்ராலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ராலில் வந்து ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்ஸ், அதே மாதிரி வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால், வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது ஸோ நம்ம பாடியில் உடனடியான ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா நம்ம ட்ரைக்ளிசரைடை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபேட், அதாவது 3 கிளிசரைட்ஸ் வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதான் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏன் அதிகமாகுது? எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல்லாம் நார்மலாக இருக்குது டாக்டர், ஸோ ஈவன் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து விஎல்டிஎல் கொலஸ்ட்ராலோ வந்து நார்மலாக தான் டாக்டர் இருக்குது, ஆனால் ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் மட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் இந்த ட்ரைக்ளிசரைடு இன்க்ரீஸ் ஆகுது, யாருக்கெல்லாம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும், இதை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து யாருக்கெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப ஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கிறவங்க, பசிக்காமல் உணவுகள் வந்து எடுத்துக்கிறவங்க, நமக்கு பசி தீர்ந்த பின்னும் நம்ம வந்து உணவுப் பொருட்களை நிறைய வந்து சுவைக்காகவோ இல்லை வந்து நம்மளுடைய சில கண்டிஷன்ஸில் வந்து நிறைய உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம உடலோட தேவைக்கு அதிகமான கலோரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து ட்ரைக்ளிசரைட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பாடி வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். ஸோ முக்கியமாக இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து அதிகமாகும் போது அது இதய சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிபியோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்னொன்று உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளோ, அதே மாதிரி வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, நம்ம வந்து உடல் பருமன் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா ட்ரைக்ளிசரைடு லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு பாடியில் தான் வந்து இருப்பாங்க, ஆனாலும் ரொம்ப செடென்ட்ரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ட்ரைக்ளிசரைடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு இமீடியட்டான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு உடல் உழைப்பே இல்லாத அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலே உட்கார்ந்தபடியே ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறோம். ஸோ அந்த வேலையும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் வந்து பதட்டமாகவும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல உடனடி தேவைக்காக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரைக்ளிசரைடு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, முக்கியமாக வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகளோ, அதே மாதிரி வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது பிபிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோ வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைடு லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைடு அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, முதல்ல உணவுப் பொருட்களில் அதிகப்படியான உணவுப் பொருட்கள், முக்கியமாக கலோரி இன்டேக் அதிகமாக இருக்கிறத நம்ம குறைச்சிட்டு பசி ஏற்படும் போது நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி பசியோட அளவு வந்து நம்ம குறைஞ்ச உடனே நம்ம உணவு சாப்பிட்றது வந்து நிறுத்திடணும். சுவைக்காக உணவு சாப்பிடுறது முக்கியமாக, அந்த உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு டெசர்ட்னு நம்ம ஒன்று சாப்பிடுவோம், அந்த ஒரு வழக்கத்தை வந்து நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி ரெகுலராக ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. கூடவே ஒரு சில மூலிகைகளும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம், அது கூட வந்து நெரிஞ்சில், நெல்லி வெற்றல், பூண்டு, கொள்ளு விதை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பொடி பண்ணி சூர்ணமாக்கி கஷாயமாக்கி நம்ம சாப்பிடும்போது அது வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் அளவை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெந்தயம் அப்படிங்கிறது இதில் வந்து சாலிபிள் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் வந்து உட்கிரகிக்கிறத வந்து இது குறைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சாலிபிள் ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம கட் பாக்டீரியாஸுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால பரம்பரையாக சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கும். அதுக்கு இந்த கட் பாக்டீரியாஸ் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பூண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செல்களில் வந்து குளுக்கோஸ் வந்து யூஸ் ஆகிறத வந்து அதிகப்படுத்தும். அதனால் வந்து அது போய் ட்ரைக்ளிசரைடாக வந்து ஸ்டோர் ஆகிறத வந்து இது கம்மி பண்ணும். ஸோ அதே மாதிரி கொள்ளு வந்து இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொள்ளில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ், அதே மாதிரி அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட்டு நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் வந்து ரீஅப்சர்வ் ஆகிறத வந்து குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இது நம்மளுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை, மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால
ட்ரைக்ளிசரைட்ஸ் அளவை வந்து இது குறைக்கும். ஸோ அடுத்தபடியாக நெல்லி. ஸோ இந்த நெல்லிக்காயில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம பாடியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எனர்ஜியாக மாற்றக்கூடிய அந்த விகிதம் வந்து அதிகப்படும். ஸோ அதனால் நம்ம நெல்லி வற்றல் வந்து எடுத்துக்கும் போது இல்லை நெல்லிக்காயை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ட்ரைக்ளிசரைட் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நெரிஞ்சில் விதை. நெரிஞ்சில் விதையில் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய சாப்போனின் கண்டென்ட் வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைடோட அளவை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவையும் வந்து குறைக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிஞ்சிட்ருக்க ஒரு விஷயம். ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி ஒரு சூர்ணமாக ஆக்கிட்டு அதை வந்து நம்ம கஷாயமாக வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து ட்ரைக்ளிசரைடு அளவு வந்து குறைக்கும். கூடவே நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அவசியம். பசி எடுத்து தேவையான அளவு மட்டும் பசிக்கேற்ற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை நம்ம ஸ்டீராய்டு மாத்திரைகளோ இல்லை வந்து ஒரு சில பீட்டா பிளாக்கர்ஸோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா மருத்துவர்களோட ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் வந்து சுகர் இருக்குது அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறைகளையும் வந்து மேற்கொள்ளும் போது இந்த ட்ரைக்ளிசரைடு அளவை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைடை குறைக்கக்கூடிய சூர்ணம் வந்து எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம். ட்ரைக்ளிசரைட்ஸோட அளவை குறைக்கக்கூடிய ட்ரைக்ளிப் கஷாயம் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். அதில் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வெந்தயம், பூண்டு, கொள்ளு, நெல்லி வற்றல், நெரிஞ்சிலோட விதைகள். ஸோ நெரிஞ்சிலோட விதைகளை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம உலர்த்தி பொடி பண்ணி நம்ம சூர்ணமாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த கஷாயம் எப்படி செய்யறது நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 200 ml தண்ணீரை வந்து நல்லா சூடாக்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு கஷாய பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கஷாயம் நல்லா கொதித்து 4ல் 1 பாகமாக வந்து நம்ம சுண்ட வச்சு அதை வந்து வடிகட்டிக்கலாம். கஷாயம் நல்லா கொதித்து வற்றிடுச்சு. இதை இப்போ வந்து வடிகட்டிக்கலாம். வெந்தயம், பூண்டு, கொள்ளெல்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கஷாயம். ஸோ இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா ரெகுலராக காலை மாலை 2 வேளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னால் இதை வந்து ரெகுலராலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது டாக்டர்னு சொல்கிறவங்க ட்ரைக்ளிப் கேப்சூல்ஸாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் அதை வாங்கி ரெகுலராக பயன்படுத்தலாம். இது கூட உடற்பயிற்சி, உணவு முறைகளை வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள், ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ட்ரைக்ளிசரைட் அளவை ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த அற்புதமான டேல வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ பை த பை எஸ், இன்னைக்கும் வந்து புதுகை பாரதி மேம் ஒரு அழகான மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்காகவுமே. வாங்க போய் கதை கேட்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில ஒரு சின்ன பையனோட சேர்ந்து நாமளும் சந்தோஷமா ரொம்ப ஜாலியா பட்டம் விட போலாமா? பொதுவாக குழந்தைகளுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு விளையாட்டுனா என்னன்னே தெரியல அப்படிங்கிற நிலைமை உருவாகிட்டே இருக்கு. அது மாதிரி ஒரு பெரிய நகரத்துல அப்பா அம்மா ஒரு பையன். இந்த பையனுக்கு வழக்கமாக பள்ளிக்கூடம், ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷன், அது இது இப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற மாதிரியான ஷெட்யூல் தான் இருக்குது. ஆனால் குழந்தை இந்த ரெகுலர் ஷெட்யூல்லேருந்து மாற்றணும் அப்படிங்கிற விருப்பம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒன்று கிடச்சிச்சு. ஒரு லாங் லீவ் கிடச்சிது. இந்த 2 பேருடைய அப்பா அம்மா, அதாவது இந்த குட்டி பையனுடைய தாத்தா, அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கார். அங்கே கிராமத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பண்ணை வீடு, சுற்றி தோட்டம், ரொம்ப அழகான ஒரு இடம், ரொம்ப இயற்கையாக இருக்கிற இடம். இந்த பையனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, அதை அவன் பிறந்து கொஞ்ச நாள் இருந்தது தான், ஆனால் அவன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அங்கே அதிகம் போகவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க. அவன் தூக்கத்துலேயே அங்கே போய் இறங்குறாங்க. மிட் நைட்டில் போய் சேர்றாங்க அந்த ஊருக்கு. தூங்கிட்டான் குழந்தை. காலையில் கண்ணு விழிச்சு பார்த்தா அவன் எப்பவும் இருக்கிற அவங்க வீட்டில் இல்லை. இது புதுசாக இருக்குது, எந்த வீடு அப்படின்னா பார்த்தா தாத்தா வந்து நிற்கிறாரு. தாத்தாவை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
தாத்தாவும் பேரனும் 2 பேரும் கட்டி பிடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா உங்களை மிஸ் பண்ணிட்டேன் தாத்தா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க 2 பேருமே. ஆனா இந்த வீடு, இந்த சூழல் அந்த பையனுக்கு அப்பதான் புரிய தொடங்குது. தாத்தாவோட எழுந்திருச்சு அவனும் போய் குளிக்கிறான், அவனோட தாத்தாவோடய சேர்ந்து சாப்பிட்றாரு தாத்தாவும், அப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போதான் விஷயம் என்னன்னா, தாத்தாவோட அந்த பெரிய தோட்டம், அங்க நிறைய புல்வெளி, நல்ல வயல்வெளி பெருசா இருக்கு, எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த பையனுக்கு திடீர்னு அந்த பெரிய புல்வெளியை பார்த்த உடனே ரெக்கம் முளைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன வீட்டில் ஒரு ஃப்ளாட்ல கூண்டுக்குள்ள வளர்ந்த மாதிரி தான் அந்த குழந்தை வளர்ந்துருக்கானா. இந்த பெரிய கிரீனிஷான புல்வெளியை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை. தாத்தாவோடவே விளையாடிட்டே இருக்கான். அங்க நிறைய கிராமத்து நண்பர்களும் அவனுக்கு கிடைச்சிடுறாங்க. 1 நாள் 2 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 1 வாரத்துக்கிட்ட ஆகுது. இப்போ இன்னும் ஒரு 2 நாள்ல அவங்க திரும்ப ஊருக்கு வந்தாகணும். தூரத்துல சில பையங்க பட்டம் விடுறத பார்த்த உடனே இந்த குழந்தைக்கும் அது மாதிரி நம்மளும் விடுவோம் தாத்தா அப்படின்னு சொல்றான் ஆசையா. தாத்தா சொன்னாரு, ஓ பண்ணலாமே, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நம்மளும் பட்டம் செய்வோம் அப்படின்னு இருக்கிற வேலையாட்களை எல்லாம் கூப்பிட்டாரு. பேப்பர் எல்லாம் கட் பண்ணாங்க, பெரிய பெரிய பட்டம் விதவிதமா டிசைனா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேரன் கேட்டுட்டான் இல்லையா, தாத்தாவுக்கு சந்தோஷம். கலர் கலரா விதவிதமா பட்டங்கள் தயாராயிடுச்சு. இந்த பட்டத்துக்கு கீழே அந்த வாலெல்லாம் 1 2 4ன்னுலாம் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி அவ்வளோ விதவிதமா பார்க்கவே அவ்வளோ சந்தோஷம் அந்த பையனுக்கு. நம்ம ஒரு வார்த்தை கேட்டதுக்காக தாத்தா இவ்வளோ பண்ணிட்டாரு அப்படின்னு அவனுக்கு ஒரே குஷி. சரி இப்போ எல்லாரும் பட்டம் விட போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஒரு பெரிய வெட்டவெளி, அங்க நின்று பட்டம் விட தொடங்குறாங்க. கூட அந்த கிராமத்துல இருக்கிற சில பையங்களும் குழந்தைங்களும் அவங்களோடவே சேர்ந்துக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களுமா சேர்ந்து பட்டம் விட்டுட்டே இருக்காங்க. இவன் குட்டி பையன் தானே, தாத்தா நின்றுட்டு எப்படி பட்டம் விடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இந்த குட்டி பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. பட்டம் காத்துல உயர உயர போக போக இவனுக்கும் தானே பறக்கிற மாதிரியான ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். இப்பதான் தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டான். தாத்தா அந்த பட்டத்துக்கு நூல் விட்டு 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 அதை உயரத்துக்கு அப்படியே அனுப்புறாரு. சில சமயம் அந்த நூலை கீழே இழுக்கிறாரு, பட்டமும் கீழே வருது. இவன் இதை கவனிச்சுட்டே இருந்தவன் தாத்தா கிட்ட கேட்டான், தாத்தா பட்டம் தான் வானத்துல பறக்கிறதுக்கு தயாரா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க நூலை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, சும்மா விட்டுருங்க, பட்டம் வாட்டுக்கு மேல போகட்டும், பார்க்க நல்லா இருக்கும்ல அப்படின்னா. அப்ப தாத்தா சொன்னாரு, இல்ல தங்கம், பட்டத்துக்கு நூல் ரொம்ப அவசியம் அப்படின்னாரு. இவன் சொன்னான், அதெல்லாம் இல்லை தாத்தா, காத்தடிக்குது, பட்டம் தனக்கு தானே போயிடும் அப்படின்னா அவன். இப்ப தாத்தா யோசிச்சாரு, சரி இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, செஞ்சு காட்டணும் அப்படின்னு மேல உயரத்துல பறந்துட்டு இருந்த அந்த பட்டத்தினுடைய நூலை விட்டுட்டாரு, அதை கட் பண்ணிட்டாரு. இப்பதான் அந்த மேல பறக்க பறக்க பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கல. பாத்தீங்களா, சொன்னேன் இல்லையா, இந்த பட்டம் நூலை விட்டு போனதுக்கு அப்புறமா எவ்வளவு உயரத்துக்கு வேகமா போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவன் அதை பார்த்த செகண்ட் அப்படியே அமைதியானான். என்ன ஆயிடுச்சுன்னா, மேல ரொம்ப உயரத்துக்கு போன அந்த பட்டம் காத்துல சுழண்டு அடிச்சு அப்படியே கீழே வந்து ஒரு மரத்தோட கிளையில சிக்கி அப்படியே கிழிஞ்சிருச்சு. இப்பதான் தாத்தா சொன்னாரு, பட்டம் வானத்துல பளபளப்பா பறக்கிறதுக்கு அதனுடைய வண்ணம், அதனுடைய காற்று அது மட்டும் முக்கியம் இல்லை தம்பி, கீழே இருக்கக்கூடிய நூலும் ரொம்ப முக்கியம். சில கட்டுப்பாடுகளோடு இருந்தால்தான் அந்த உயரம் நமக்கு எப்பவுமே நிலையானதா இருக்கும். எந்த கட்டுக்குள்ளேயும் இல்லாம பறக்கிறவங்களுடைய அந்த உயரம்ங்கிறது ரொம்ப காலத்துக்கு நீடிக்க முடியாது. எதையும் ஒரு கட்டுக்குள்ள வச்சுதான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. பேரப்பையன் அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான். நம்மளும் சிந்திக்கலாமா? நன்றி. வணக்கம், நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், பட்ஜெட்டில் வேலை வாய்ப்புகள். அதுதான் முக்கியமாக எல்லாரும் வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்கிறதுன்னு. கவர்மெண்ட் வேலையை தாண்டி, கவர்மெண்ட் வேலையை விட சிறப்பாக நாம் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி இந்த பட்ஜெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஒரு பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதுக்கு திறமை தேவை. திறமை மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள், காலேஜிலேருந்து படிச்சுட்டாங்க, அவங்க அடுத்து படித்து முடித்த உடனே ரெடியாக இருக்காங்களா வேலைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் சில கஷ்டங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்ன்ஷிப், அவங்க படிக்கிற கடைசி வருஷத்துலேயே 1 இயர் ஃபுல்லாக டாப் 500 கம்பெனிஸில் 5 லட்சம் இளைஞர்கள், அதாவது 1 லட்சம் ஒரு
காலகட்ட நிர்ணயங்கள் வச்சு 500 டாப் கம்பெனிஸில் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் சும்மா கொடுக்கல, 5000 ரூபாய் பர் மந்த் 12 மாதத்துக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். அப்புறமா அந்த ட்ரைனிங் காஸ்ட் வந்து அந்த கம்பெனி ஏற்றுக்கணும். அதை தவிர ஒன் டைம் அமௌண்ட்டு 6000 ருபீஸ் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரி அகாடமியா ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும். காலேஜ் எதாவது சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களோட சிலபஸில், அது வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டர்ன்ஷிப் என்பது ஒரு பிரிட்ஜிங் த கேப். அவங்களுடைய ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு Tier 2 Tier 3 சிட்டிலேருந்து ஒரு நல்ல மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய திறமையான நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் எடுக்கும்போது எந்த இன்டர்ன்ஷிப் நல்லா பண்ணுறோமோ அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிற சான்சஸும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த மணி இன்சென்டிவோடு கூடிய இந்த ஒரு திட்டம் ஒன்று. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த எம்ப்ளாயர் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், முதல் முறையாக எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அந்த 5000 ரூபாயை 3 இன்ஸ்டால்மெண்ட்டில். இதை தவிர அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எம்ப்ளாயருக்கு இந்த ஸ்கீம் வந்து 3 பார்ட்டாக இருக்குது. அந்த 3வது வந்து முதலாளிகளுக்கு, எம்ப்ளாயருக்கு அவங்க கட்டக்கூடிய இபிஎஃப்ஓ அமௌண்ட். ஏன்னா அது புதுசாக வேலைக்கு வந்த உடனேயே அவங்க வந்து இபிஎஃப்ஓவில் என்ரோல் ஆவாங்க. என்ரோல் ஆனால் தான் அது வேலை வாய்ப்பு இண்டிகேட்டர் கரெக்டாக இருக்கும். நிறையா இப்போ என்னென்னா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க எல்லோரும். இன்ஃபார்மல் செக்டர்ஸ் அங்கே வேலை செய்கிறது, வேலை வாய்ப்பு அதிகமாகி நம்பர்ஸ் காமிக்க மாட்டேங்கிறதுனால இந்த ஒரு உத்தியை இவங்க கையாண்டிருக்காங்க. இந்த விதத்தில் என்னென்னா 3000 ரூபா அவங்க கட்டக்கூடிய பிஎஃப் அமௌண்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கறது. எம்ப்ளாயருக்கும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும். நீங்கள் பாட்டு எம்ப்ளாய் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க, எல்லாம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டை கொடுத்துட்றீங்க. அவங்க அதுக்கப்புறமா எங்களுக்கும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லை? அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா ஒரு எம்ப்ளாயிக்கு 2 வருடங்களுக்கு எம்ப்ளாயருக்கு அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் 2 வருஷத்துக்கு அவங்க வந்து திறமையான ஆள்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வரலாம். ஸோ இதனால் கண்டிப்பாக நம்ம இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ நல்ல குறையறதுக்கு முக்கியமான ஒரு எல்லாரும் வேலை வாய்ப்புக்கு ஒன்றுமே பண்ணலைன்ற அந்த குற்றச்சாட்டுக்களிலிருந்து மீண்டு வரலாம். இந்த இது திறமையாக எல்லா கார்பரேட்ஸும் நம்மளுக்கும் பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கம்பெனிகளும் முன் வந்து செய்வாங்க. அடுத்தது இதை தவிர படிக்கும்பொழுது லோன் கிடைக்க வேண்டியிருக்கு. நிறையா இந்தியாவுக்குள்ளே இந்தியன் யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம வந்து லோன் எடுக்கும்பொழுது அதில் ஒரு 10 லட்சம் வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு கேரண்டி தேவையில்லை. மொரட்டோரியம் பீரியடுக்கு அப்புறமாக அவங்களுக்கு வந்து உண்டு. இதை தவிர 1 lakh வவுச்சர்ஸ் வேறு ஸ்டூடெண்ட் நேம்லேயே டைரெக்டாக கொடுத்துட்றாங்க. இந்த அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 3% கிடைக்கிறது. இதை தவிர 7.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் கேரண்டி பண்ணின ப்ரொமோட்டட் ஃபண்டு மூலமாக இது கொடுக்கறதுனால பேங்க் இதை டினை பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்க கொடுக்கலாம். இதனால் 25,000 எம்ப்ளாயீஸ், கண்டிப்பாக 25,000 ஸ்டூடெண்ட்ஸு நிச்சயமாக இந்த திட்டங்களை பயன்படுத்தி எஜுகேஷன் லோன் மூலமாக தன்னை உயர்த்திக்கலாம். இதை தவிர ஸ்கில்லிங், இதை வந்து காலேஜ் வரைக்கும் போய் படிக்காதவங்க, டிப்ளமா கோர்சஸ்லாம் படிக்கிறவங்க 25,000 பேர்களுக்கு ஸ்கில் பண்ணுறதுக்கு 5 வருஷ பீரியடில் ஒரு 1000 இண்டஸ்ட்ரியல் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை உருவாக்குறாங்க. அதன் மூலமாக வர்றது வந்து ஸ்கில் தேவையான இண்டஸ்ட்ரிக்கு வேணுங்கிறத அவங்க கேட்குறாங்க. இப்போ வெஹிக்கிள் வர்றது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுக்கு தேவையான உற்பத்தி திறனை பெருக்கக்கூடிய இது. இப்போது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வருது. இது மாதிரி புது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான திறமைகளை இண்டஸ்ட்ரி எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லும்போது அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படி உள்ளவங்கள கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக கரெக்டான திறமையும் படிப்பிக்க வச்சு அவங்க வந்து வேலையையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அம்சம்னு நினைக்கிறேன். இது வந்து காலேஜ் படித்து ஹையர் எஜுகேஷன் படித்தவங்களுக்கும் ஒரு பக்கம் ஒரு இது, அது படிக்க முடியாத ஐடிஐ லெவலில் ஒரு ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு விதமான பயனை அளிக்கும் என்பதனால வேலை வாய்ப்புகளுக்கும் திறன் மேம்பாடுலையும் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. திறன் மேம்பாடுக்கு போன 5 ஆண்டுகள், அதுக்கு முந்தைய 5 ஆண்டுகள்லாமும் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸில் உள்ள பெனிஃபிட் தவிர இது அடிஷ்னலாக கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக எல்லாரும் கவர்மெண்ட் போர்ட்டல் ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிள், க்ளீனாக, யாருமே சொல்ல வேணாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்க வேணாம். நம்ம எல்லாருமே படித்தவங்க, ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கம்ப்யூட்டரே இல்லாதவங்க கூட ப்ரௌசிங் சென்டரில் போய் இந்த பட்ஜெட்டில் உள்ளது இந்த திறன் மேம்பாட்டுக்காக எங்களுக்கு ஏதோ பயன் இருக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் போய் ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க கூட அதை போய் பார்த்து அதில் லாகின் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதோட பயனை அடையலாம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான அட்வைஸ்னு
பார்க்கறத விட அதை பயன்படுத்திக்கங்கன்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நன்றி. அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புதிய அம்சத்துடன் இந்த பட்ஜெட்டை பார்ப்போம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சன்ல சியா சீட்ஸ் அண்ட் ப்ளூபெர்ரி இதை வச்சு ஒரு ஃபியூஷன் டிஷ் நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். ஸோ அதே மாதிரி ரொம்ப எக்கச்சக்கமான டிஃப்ரெண்டான விஷயத்தோட நாங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களும் சந்திக்கிறோம். அண்டில் தென் இஸ் டாடா பை ஃப்ரம் ஜெயின். இந்த பக்கம் வந்து ஆஷிகா அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் யுகம் கனெக்ட். கனெக்ட்.